யூனிட் 7ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் சி டிஇஜெட் டிவைடட் பை இஜெட் இன்டு இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அடிஷ்னலாக கண்டிஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் இஜெட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 வைக்கணும். அப்போ இஜெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஏன்னா டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0 வைக்கும்போது இது தனி ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு 0ங்கிறது டேரெக்டாக இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அப்போ இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ன்னு வரும். அப்போ இஜெட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா நம்ம ரூட் எடுக்கும்போது ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரும், ஸோ அதனால் i யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, அதே மாதிரி இங்கே இஜெட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. டோட்டலாக இந்த 3 பாயிண்ட்ஸும் இன்சைடு தி சர்க்கிளாக என்னங்கிறத நம்ம இந்த லிமிட்டை வச்சு நம்ம செக் பண்ணணும். அப்போ இதில் இஜெட்டுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். அதாவது மாடுலஸ் இஜெட் ஈக்குவல் டு 1ன்னு இருக்குல்ல, இதில் மாடுலஸ் இஜெட்டுக்கு பதிலாக 0ன்னு போட போகிறேன். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0ன்னு வருது. அப்போ கண்டிஷன் இது தான் நமக்கு. இந்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னாக்க இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்குதா. அப்போ 0ன்றது லெஸ் தென் 1 தானே. அப்போ லெஸ் தென் 1 அப்படின்னா இன்சைடு தி சர்க்கிள்னு அர்த்தம். இன்சைடு தி சர்க்கிள். அப்போ நம்ம இஜெட் ஈக்குவல் டு 0ங்கிற இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணும்போது 2iயை வந்து நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். இஜெட் ஈக்குவல் டு 2iங்கிறத செக் பண்ணுறேன். ஸோ மாடுலஸில் போட்டோம் அப்படின்னா மாடுலஸ் 2i அப்படின்னு வரும். இப்போ மாடுலஸ் 2i அப்படின்னா இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். மாடுலஸ் 2 மாடுலஸ் i அப்படின்னு பிரிச்சுக்கலாம். மாடுலஸ் 2 அப்படின்னா 2ன்னு தான் வரும். மாடுலஸ் ஐன்னா 1, அதாவது ஐக்கு வந்து நீங்கள் மாடுலஸ் வேல்யூ எடுத்திங்கனாக்கா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்னு வரும், அப்படின்னா 1ன்னு வந்துடும். ஸோ 2 × 1 அப்படின்னா 2ன்னு வருது. இது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எப்படி இருக்குது, 1ன்னு தானே கொடுத்துருக்காங்க, ஆனால் 1ஐ விட பிக்கராக இருக்குது. அதாவது 2ன்றது எப்படின்னா 1ஐ விட பிக்கராக இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு சொல்லலாம். அவுட் சைடு தி சர்க்கிள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவுட் சைடாக இருந்தால் இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் 2i வந்து எப்படி நம்ம மாடுலஸ் எடுத்தால் இந்த மாதிரி 2ன்னு வருது, 1ஐ விட பிக்கராக இருக்குது. ஓகேங்களா, அவுட் சைடாக வந்துச்சா. அதே மாதிரி தான் -2iயை நீங்கள் எடுத்து இதில் அப்ளை பண்ணாலுமே இந்த இடத்துல மைனஸ் போட போகிறீங்க. மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்தால் அது ப்ளஸ்ஸாக தான் வரும். ஸோ +2 +iன்னு எழுதிக்கலாம். இதே சேம் கான்செப்டில் தான் வரும், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த +2i -2i ரெண்டுமே அவுட் சைடு பாயிண்ட்டாக வரதுனால இது ரெண்டையுமே நம்ம எடுக்கக்கூடாது, யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 0க்கு மட்டும் நம்ம வேல்யூஸ் எடுத்தால் போதும். எதுக்காக இதை செக் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரெசிடியூ வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம இன்டெக்ரலுக்கான வேல்யூவை டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம டேரெக்ட் மெத்தடில் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வேல்யூஸ் டிஃப்ரென்ஷியேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா. அப்போ ரெசிடியூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னில் எடுத்துக்கலாம் பாருங்கள். இது ஜஸ்ட் ஃபார்முலா மாடல் தான். ரெசிடியூ ஆஃப் எஃப் சச் தட் ஏங்கிறது அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறது. லிமிட் இஜெட் டென்ஸ் டு ஏ இஜெட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இஜெட் அப்படின்னு வரும். இப்போ இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் சச் தட் ஏன்ற பாயிண்ட்டு யாருன்னா இந்த 0 தான், ஈக்குவல் டு லிமிட் இஜெட் டென்ஸ் டு 0ன்னு வரும். இஜெட் மைனஸ் ஏ அப்படின்னா இஜெட் மைனஸ் 0 ஏக்கு பதிலாக. இந்த எஃப் ஆஃப் இஜெட்டுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா இன்டெக்ரல் வந்தால் டிஇஜெட் வரும், அதை விட்டுறணும். அப்போ 1/z இன்ட்டு இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதில் இந்த இஜெட் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இது தான் இருக்க போகுது. இதில் இஜெட் இருக்க இடத்துல 0ன்னு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடம் 0 ஆகிடுமா. அப்போ 0 + 4னா 4ன்னு வரும். ஸோ 1/4 அப்படின்னு வரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/4 அப்படின்னு வந்துடுது. அப்போ ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ரெசிடியூ வந்து அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இந்த பாயிண்ட்ஸும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே 2 பாயிண்ட் இருக்கா, மொத்தம் 3 ரெசிடியூ வேல்யூ இதே மாடலில் கண்டுபிடிக்கணும். அந்த 3 ரெசிடியூ வேல்யூயும் இந்த மாதிரி கிடைக்கும்ல, அது 3ஐயுமே நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் இந்த கான்செப்ட், புரியுதுங்களா. இன்டெக்ரலுக்கான வேல்யூ வேணும் அப்படின்னா 2πi காமனாக வரும். சம் ஆஃப் ரெசிடியூஸ்னால் நம்ம எத்தனை ரெசிடியூ வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதை இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் இன்டெக்ரலுக்கான ஆன்சராக வரும், ஓகேங்களா. இது கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான். ஸோ இதையே ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா டேரெக்டாக இன்டெக்ரல் பண்ணி கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், இதுதான் பெட்டர். இப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம ரெசிடியூ எடுக்கணும், ஸோ அதுதான் எடுத்திருக்கோம். அப்போ அதை இங்கே அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான், புரியுதுங்களா. அப்போ இன்டெக்ரல் சி எஃப் ஆஃப் இஜெட் டிஇஜெட்
அப்படின்னா அந்த கொஸ்டின் தான் இதுக்கான ஆன்சர். என்ன வருதுன்னு பாருங்கள், 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூ. இங்கே ஒரு ரெசிடியூ வேல்யூ தான் இருக்குது, அப்போ 1/4 அப்படின்னு வரும். இதை ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4 அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ πi/2 அப்படின்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஒன் தான் கரெக்டு. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அட் தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் தான் கேட்குறாங்க. அண்டர் த மேப்பிங் W = Z² சொல்லிட்டு டபிள்யூக்கான அந்த மேப்பிங் இதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். தீட்டா = ஆர்குமெண்ட் ஆஃப் W டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ W என்ன பண்ணணும்னா ஒரு தடவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ணி வரக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆர்குமெண்ட் எடுக்கணும். அதுதான் ஃபார்முலா. அந்த ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். tan inverse ஆஃப் மாடுலஸ் y/xன்னு வரும். இந்த W = Z² இருக்கா, இதை ஒரு தடவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதில் வரக்கூடிய இஜெட்டுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ W டேஷ் அப்படின்னு வரும். Z² பண்ணிங்கன்னா 2Z அப்படின்னு வந்துடும். ஸோ W டேஷ் பண்ணியாச்சு. அதில் இந்த இஜெட்டுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ பண்ணோம் அப்படின்னா 2 × 1 + i / 2ன்னு வருமா. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா W டேஷ் பாருங்கள் 1 + iன்னு வந்துடுது சிம்பிளாக. ஸோ W டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு ஆர்குமெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆர்குமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக தீட்டான்னு எழுதிக்கலாம். தீட்டா = tan inverse ஆஃப் y/xன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா W டேஷை எதோட கம்பேர் பண்ணணும்னா x + iy இதோட கம்பேர் பண்ணணும். அப்போ எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 1ன்னு வரும். புரியுதுங்களா. இங்கே இருக்கக்கூடியது எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, ஸோ 1. அதேமாதிரி ஒய்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரக்கூடிய வேல்யூ. ஓகே. ஸோ எக்ஸும் 1 தான், ஒய்யும் 1 தான். டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிடலாம். அப்போ 1/1 அப்படின்னு வரும். மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது பாசிட்டிவ்ங்கிறதுனால பாசிட்டிவாக தான் வரப்போகுது. அப்போ tan inverse 1 அப்படின்னு வரும். அப்போ டேனோட எந்த டிகிரிக்கு 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ π/4 அதாவது 45 டிகிரி அப்படின்னு வரும். இங்கே ரேடியன் மெஷரில் தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் π/4 எதில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதில் வந்து W டேஷோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 + iன்னு வருதுங்களா. ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் குவாட்ரான் ++ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட் குவாட்ராண்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதே குவாட்ரான்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மெட்டீரியலில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். என்னென்ன வந்து ஃபார்முலாஸ்லாம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், த ஃபங்க்ஷன் f(z) = e⁻z/z அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 1 சிங்குலர் பாயிண்டா இல்லை 2 சிங்குலர் பாயிண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போ எஃப்க்கு சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த f(z)ன்றது அதாவது எஃப்னு எடுத்துக்கலாம் அல்லது f(z) அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன ஆகணும்னா இன்ஃபினிட்டி ஆகணும் வேல்யூஸ். புரியுதுங்களா. f(z)ஓட வேல்யூ இன்ஃபினிட்டியாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இஜெட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த இஜெட் வேல்யூவை தான் என்னென்னு சொல்லுவோம், சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் அந்த மாடலில் கொண்டு வர போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ணலான்னு பாருங்கள், டினாமினேட்டர் பார்ட்டை எடுங்க, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இஜெட்டுக்கு வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா அதாவது z = 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாயிண்ட்டு எடுத்தேன் அப்படின்னா f(0)ன்னு அப்ளை பண்ணோன்னா e⁻0/0ன்னு வரும். e⁻0னா 1, 1/0னா இன்ஃபினிட்டி வருதுங்களா. அப்போ z = 0ங்கிறது ஒரு சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி வேறு ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அப்போ f(∞) எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இங்கே e⁻z இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிங்கிறது சிங்குலர் பாயிண்ட்டாக வரும். அப்போ f(∞)ன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த மாதிரி செக் பண்ணும்போது e⁻∞/∞ வரும். ஸோ இந்த மாதிரி e⁻∞/∞ உங்களுக்கு ∞/∞ ஃபார்மில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல் ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணுவோமா இந்த ஃபங்க்ஷனுக்கு, லிமிட் எடுக்கிற மாதிரி தான். அப்போ எல் ஹாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். u/v அலோடு கிடையாது, டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ e⁻z டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கனாக்க e⁻zன்னு வரும். இஜெட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா இஜெட்டை பொறுத்து தான் பண்ண போகிறோம். ஸோ 1ன்னு வந்துடும். இப்போ நம்ம f(∞)ன்ற வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணோன்னா e⁻∞ வரும். e⁻∞னா இன்ஃபினிட்டி. அப்போ நமக்கு f(∞) போடும்போது இன்ஃபினிட்டின்னு வருது. சரிங்களா. அப்படின்னா z = ∞ ஒரு சிங்குலர் பாயிண்ட்டு.
இதில் அடிஷ்னலாக இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா ஜீரோன்னு அர்த்தம். இது வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸ் இதிலலாம் வராது, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஜீரோன்னு வர்றதுனால. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியை வந்து சிங்குலர் பாயிண்டில் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ ரீசன் இது தான். சும்மா அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். இஜட் ஈக்குவல் டு 0 ஒன்று, அதே மாதிரி இன்ஃபினிட்டி ஒன்று. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 சிங்குலர் பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இஜட் ஈக்குவல் டு 0, இஜட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இதுலேயும் 2 சிங்குலர் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இஜட் ஈக்குவல் டு 0, இன்னொன்று பாருங்கள் இஜட் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடையாது, ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் தி பவர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க சீரிஸை. இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் அப்படின்னு எடுத்தப்போம் ஈக்குவல் டு லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் பை ஏஎன் ப்ளஸ் 1. ஸோ இதுதான். இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதில் ஏஎன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எதோட கம்பேர் பண்ணிக்கணும்னு பாருங்கள். சம்மிஷன் ஏஎன் இஜட் பவர் என். ஸோ இதோட கம்பேர் பண்ணிக்கணும். கம்பேர் பண்ணி தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படின்றப்ப இஜட் பவர் எண்ணுக்கு இஜட் பவர் என் அப்படியே போயிடும். அப்போ ஏஎன் இருக்க இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் பவர் என் அப்படின்ற மாதிரி வரும். இது ஏஎன். இதே ஏ என் ப்ளஸ் 1 அப்படின்னா என்னன்னு இருக்க இடத்துல என் ப்ளஸ் 1ன்னு போடணும். அப்போ இங்கேயும் மாற்றிக்கிங்க. மாற்றினீங்கன்னா என் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் ப்ளஸ் 1 பவர்லேயும் பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இதை தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏன்றது ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n பவர் n வரும். அடுத்து ஏஎன் ப்ளஸ் 1ங்கிறது டினாமினேட்டரா. ஸோ டினாமினேட்டரில் இதை போடும்போது ரெசிபோக்கலாகி தலைகீழாக வரப்போகுது. அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா n ப்ளஸ் 1 ஹோல் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம பிரித்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும், அதே மாதிரி n பவர் n அப்படியே இருக்கட்டும், இன்டூ இதில் பவர் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது n ப்ளஸ் 1ன்னு ஒரு தடவை எழுதி பவர் n போட்டுக்கலாம். அடுத்து n ப்ளஸ் 1 இன்னொரு தடவை எழுதி பவர் வந்து 1 இருக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா n ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்கா மொத்தமாக, அதை நம்ம பிரிச்சுக்கலாம். n ப்ளஸ் 1 இன்டூ n ப்ளஸ் 1லேருந்து ஒரு 1 கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு n அப்படின்னு வரும். அதில் ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம், 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். ஒன்று குறைச்சி எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடுது. இப்போ எதை தரம் சிம்பிளிஃபை ஆகுது பாருங்கள். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி n பவர் n இருக்குங்களா, ஸோ இது வந்து எதுலேயும் கேன்சல் ஆகாது. அப்போ இந்த பார்ட்டையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அதாவது n ப்ளஸ் 1 n ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இது தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர்லேருந்து ஏதாவது காமன் எடுக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து ஏதாவது ஃபார்முலா பேட்டர்னில் கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். அதை லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த உள்ளுக்குள்ளே எண்ணை வந்து நான் காமனாக எடுக்கிறேன். எடுக்கும்போது இந்த பவர் என்னோட வெளியில் வரும். அப்போ n பவர் என்னன்னு வெளில வந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1 பை n. ஏன்னா உள்ள எண்ணை வந்து காமன் எடுத்துட்டோமா, அப்போ இந்த இடத்துல 1 பை என்னன்னு வரும். பவர் n அப்படியே தான் இருக்கும். ஹோல் டிவைடரில் பார்த்தீங்கன்னா n பவர் என்னன்னு இருக்குது. இப்போ இந்த n பவர் n பவர் n கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் 1 பை n ஹோல் பவர் என்னன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து இ அப்படின்னு வரும். அப்போ இங்கே ஈன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஈன்னு கிடைக்குது. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் இஜட் விச் சாட்டிஸ்ஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈக்குவலில் 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. எஸ், அப்போ இஜட்டோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. இதில் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் வச்சும் வெரிஃபை பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸாக கொடுக்கல, அதனால் இது ஸ்டார் கொஸ்டினாக வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் 12th இருக்கும். அதாவது 2.9 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10 இருக்கும். இப்போ இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அதாவது ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம்னா இஜட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் எடுக்க போகிறோம். அப்போ மாடுலஸ் இஜட் என்ன வரும்னு பாருங்கள்.
ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்குற அந்த வேல்யூ ஆஃப் இஜெட் என்னங்கிறது செக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் அப்ளை பண்ணிப்போம். மாடுலஸ் இஜெட் இருக்கா, மாடுலஸ் இஜெட்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அடுத்து மைனஸ் இஜெட் அப்படின்னு இருக்குது, இஜெட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதையும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ மைனஸ் வந்து காமனாக இருக்குது. அடுத்து ஈக்குவலில் பார்த்தீங்கன்னா 1 + 2y அப்படின்னு வந்துடுது. இப்போ இதில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா -x மைனஸ் ஐஒய்னு வரும், ஈக்குவல் டு 1 + 2y அப்படின்னு வந்துடும். இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். எதை ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி ரெண்டு சைடுமே. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இமேஜினரி ஈக்குவேட் பண்ணுங்கள், ஏன்னா மினிமம் இருக்கிறதுனால. இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 இருக்கா, இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -y. அப்போ -y ஈக்குவல் டு என்னென்னு வரும், 2ன்னு வரும். இதுலேருந்து y இஸ் ஈக்குவல் டு எடுத்திங்க அப்படின்னா -2. ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y வந்து -2ன்னு சொல்லிட்டு. இதை வச்சு கூட நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த பேட்டர்னில் தானே இருக்குது இஜெட்டுங்கிறது. இப்போ ஒய் வந்து நமக்கு -2ன்னு வந்திருக்கு. இதில் பாருங்கள், இதுதான் எக்ஸு, ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா +2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 1ன்னு இருக்குது ஐக்கு பக்கத்தில், ஏன்னா ஒய்ன்றது இமேஜினரி பார்ட்டில் இருக்கக்கூடியது. இங்கேயும் பாருங்கள் ஒய்ன்றது 1ன்னு தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது 3/2ன்னு வந்திருக்கு, எக்ஸே இல்லை. சரிங்களா, அப்போ எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது. நீங்கள் இந்த ஒரு வேல்யூ வச்சே இது ஸ்டார் கொஸ்டின்ங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், ஏன்னா ஆப்ஷன்ஸ் எதுவுமே கரெக்ட் கிடையாதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ரியல் பார்ட்டை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -x ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஏன்னா இங்கே வந்து ரியல் பார்ட்டு ஐ இல்லாமல் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ அதை போட்டிருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டுங்கிறது இது வரைக்கும் வரும், ரியல் பார்ட்டு ஐ இல்லாமல். ஸோ அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, 1 + xன்னு வருங்களா, அதாவது 1 + x அப்படின்ற மாதிரி வரும். இது ஜஸ்ட்டு ஹோல் ஸ்கொயர்ன்ற மாதிரி எடுத்துருங்க. அப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கேயும் என்ன பண்ணிடணும், ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். இப்போ எடுக்கும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குங்க லெஃப்ட் சைடில். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். a² + b², அடுத்து +2ab 2x அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள், x² கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஒய் இருக்கு இல்லையா, ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, அதில் ஒய்க்கு பதிலாக -2 அப்ளை பண்ணுங்கள். -2 ஹோல் ஸ்கொயர்னு வரும், ஈக்குவல் டு 1 + 2xன்னு வரும். இப்போ இதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயராக 4ன்னு வந்துடும், மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 4 இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ -1ன்னு வரும், ஈக்குவல் டு 2xன்னு வரும். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். இந்த 2 கிட்ட கொண்டு வந்துடுங்க, 3/2ன்னு வரும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ நம்ம எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3/2, அடுத்து ப்ளஸ் ஐஒய் தானே இருக்குது, ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ -2ன்னு இருக்குது. ஸோ -2, அடுத்து ஐ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ்னால் மைனஸ் அப்படின்னு வரும். அப்போ 3/2 -2y அப்படின்னு வரும். இதுதான் இஜெட்டோட வேல்யூ. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்லையுமே கிடையாது. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் எ பவர் சீரீஸ் இன் இஜெட் இஸ் கன்வர்ஜென்ட் அட் இஜெட் ஈக்குவல் டு இஜெட்1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிவனாக கொடுத்துட்டாங்க. ஒரு பவர் சீரீஸ் இருக்கான் இஜெட்டில், அது கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இஜெட் ஈக்குவல் டு இஜெட்1ங்கிற அந்த பாயிண்டில். தென் இன் தி சர்க்குலர் ஓப்பன் டிஸ்க் கண்டிஷன் அடிஷ்னலாகவும் கொடுத்துட்டாங்க. சர்க்குலர் ஓப்பன் டிஸ்கில் இந்த மாதிரி அப்சல்யூட் வேல்யூ, அதாவது மாடுலஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க கண்டிஷன் மாதிரி. அப்படின்னா இட் இஸ் கன்வர்ஜென்ட் வருமா, அந்த பவர் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டில் வருதா, அதே மாதிரி நாட் கன்வர்ஜென்டா, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்டா, யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்டா என்னங்கிறது கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் லைன்லேயே பாருங்கள், எ பவர் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்களே, புரியுதுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த கண்டிஷன் படி என்னவா இருக்கும்னு தான் கேட்குறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக கன்வர்ஜென்ட் வரும். அப்போ அதை தாண்டி வேறு எதுவும் கேட்குறாங்கன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மாடுலஸில் இருக்கா, ஸோ மாடுலஸ்னால் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடுலஸ்லேயும் பாருங்கள் அந்த பவர் சீரிஸ் எப்படி இருக்குன்னாக்க லெஸ் தென் மாடுலஸ் இஜெட்1ன்னு இருக்குது. ஏன்னா இஜெட்1ல் கன்வர்ஜென்ட் தான்,
அப்போ இந்த மாடுலஸ் இஜெட்னும் எப்படி இருக்குன்னா அந்த மாடுலஸ் இஜெட் ஒன்றுக்கு உள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது ஸ்மாலர் மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்போ பெரிய வேல்யூ வந்து கன்வெர்ஜில் வருது அப்படின்னா அப்போ ஸ்மாலர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், கன்வெர்ஜில் இருக்கும். ஸோ அந்த ஐடியா வச்சுக்கலாம். இன்னொன்று டேரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே மாடுலஸில் கண்டிஷன் கொடுத்ததுனால கண்டிப்பாக மாடுலஸ்னால் அப்சல்யூட்னு சொல்லுவோமா, ஸோ அப்சல்யூட் கன்வர்ஜன் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ப்ரூஃப் எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் இதெல்லாம் ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா மாடுலஸில் இருக்குது, மாடுலஸ்னால் அப்சல்யூட். அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ அப்சல்யூட்லி கன்வர்ஜன் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டேரெக்டாகவே இது ஷார்ட்கட் தான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் u ஈக்குவல் டு e பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸ் இஸ் ஏ ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது u பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹேவிங் u as இட்ஸ் ரியல் பார்ட் இஸ். அப்போ அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹேவிங் யூன்றது என்னவா வச்சுருக்கு அப்படின்னா ரியல் பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த u வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் ரியல் பார்ட்டாக இருக்கான். அப்போ அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக கொண்டு வர முடியும். இதில் f dash of z equal to ux plus ivx அப்படின்ற மாதிரி வரும். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன்ஸ் தான் இது. ux equal to vy, அதே மாதிரி uy equal to minus vxன்னு ஒரு ஆப்போசிட் சைனில். இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஃப் ஆஃப் இஜெட்னா இது காமனாக தெரிஞ்ச விஷயந்தான். இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் டிஇஜெட்னா அது எஃப் ஆஃப் இஜெட்டுக்கு ஈக்குவல். இதில் எந்த பாயிண்ட் எடுத்துக்கணுன்னா இஜெட் கமா 0 அப்படின்னா இது வந்து எக்ஸுக்கும் இது வந்து ஒய்க்கும் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இது வந்து மில்லின் தாம்சன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நேம் வந்து. ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். ஏன்னா நமக்கு ரியல் பார்ட்டும் வரும், அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டும் ஈஸியாக கொண்டு வர முடியும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா. இப்போ இதில் இ பவர் ஐஇஜெட்னு ஒன்று இருக்குது. இது ஒரு கான்செப்ட்டு. இ பவர் ஐ தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாடல் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்குது யூன்ற பார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த யூவை வந்து டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ யூவை டெரிவேட்டிவ் யாரை பொறுத்துனா எக்ஸை பொறுத்து பண்ண போகிறேன். அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான் இது யூஎக்ஸு விஎக்ஸ்லாம். அப்போ பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஒய் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒய் அப்படியே தான் இருக்கும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இது யூஎக்ஸு. அடுத்து யூஒய் அப்படின்னா ஒய்யை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இ பவர் மைனஸ் ஒய்யை பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய்ன்னு தான் வரும். அடுத்து இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கா, ஸோ அதனால் என்னென்னா முன்னாடி மைனஸ் வரும். ஏன்னா இந்த ஒய்யை வந்து அதை மைனஸ் ஒய்ன்னு இருக்கிறத தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி முன்னாடி எழுதணும். இந்த சைன் எக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வரும். அது எதுவுமே சேஞ்சஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம ஒய்யை பொறுத்து தான் பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த எஃப் டேஷ் ஆஃப் இஜெட்டுங்கிறது எப்படி மாறும்னு பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ். யூஎக்ஸ்னா இ பவர் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி விஎக்ஸ்ன்னு இருக்குங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா யூஒய் தான் இருக்குது. அப்போனா விஎக்ஸ் அப்படின்றது இங்கே இதோட கம்பேர் பண்ணுங்கள் விஎக்ஸு. அப்போ விஎக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், யூஒய்ன்னு எழுதலாம். பட் சைன் இருக்கிறதுனால அதை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ மைனஸ் யூஒய்ன்னு எழுதலாம். மீனிங் புரியுதுங்களா அந்த இடத்துல? அதாவது மைனஸ் விஎக்ஸுன்றது தான் யூஒய்ன்னு போடலாம். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் நம்ம மைனஸில் மல்டிப்ளை பண்ணோன்னாக்கா மைனஸ் யூஒய்ன்னு வருங்களா, இங்கே இதிலே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் யூஒய் அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் யூஒய் அப்படின்னா ப்ளஸ் விஎக்ஸ்ன்னு கூட இதை மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இந்த விஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் யூஒய்யே எழுதணும். அப்படின்னா இதை எடுத்து எழுதணும்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் ஐக்கு ஐ அப்படியே எழுதிடுங்க. விஎக்ஸுக்கு பதிலாக தான் இதை ரீப்ளேஸ் பண்ணணும். இ பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்டெக்ரலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இஜெட் கமா 0ன்னு இருக்குல்ல எக்ஸ் ஒய்க்கு, அதை இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். இ பவர் மைனஸ் ஒய்யா, அந்த ஒய்க்கு பதிலாக 0ன்னு போடணும். அப்போ இ பவர் மைனஸ் 0ன்னு வந்துடும். காஸ் எக்ஸுக்கு பதிலாக இஜெட் ப்ளஸ் ஐ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் 0 சைன் இஜெட் அப்படின்னு வந்துடும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த இ பவர் 0னாக்கா 1ன்னு வந்துடும். இப்போ வெறும் காஸ் இஜெட்டுன்னு தான் இருக்கும். ப்ளஸ் ஐ சைன் இஜெட் அப்படின்னு தான் இருக்கும். இதை தான் வந்து இந்த இன்டெக்ரல் பார்ட்டில் எடுக்க போகிறோம். அப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்ம எஃப் ஆஃப் இஜெட்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் இஜெட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் இருக்கா, அதோட வேல்யூ தான் இது.
இதை அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா காஸ் இஜெட் ப்ளஸ் ஐ சைன் இஜெட் அப்படின்னு வரும் இன்ட்டு டிஜெட் இருக்குது. ஸோ அந்த டிஜெட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா காஸ் இஜெட்டுன்னு இருக்கா, ஸோ இஜெட்டை பொறுத்து தான் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். அப்படின்னா சைன் இஜெட்டுன்னு வந்துடும். அடுத்து ப்ளஸ் ஐ அப்படியே தான் இருக்கும். சைன் இஜெட்டை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் இஜெட்னு இருக்கும். அந்த மைனஸை முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் காஸ் இஜெட் அப்படின்னு வந்துடும். இதுதான் யாருன்னா எஃப் ஆஃப் இஜெட். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் இஜெட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுல இருந்தும் மைனஸ் ஐயை காமனாக வெளில எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஐயை காமனாக வெளில எடுக்கும்போது எப்படி மாறும்னு பாருங்கள். மைனஸ் ஐயை வெளில எடுத்தாச்சு. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா 1 / மைனஸ் ஐன்னு போடணும். ஓகேங்களா? 1 / ஐ அப்படின்னா நமக்கு வேல்யூ தெரியும். 1 / ஐன்னா மைனஸ் ஐன்னு அர்த்தம். இந்த இடத்துல புரியுதுங்களா? மைனஸ் ஐயை காமனாக வெளில எடுத்துட்றேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்னாக்க 1 / மைனஸ் ஐன்னு இருக்கும். இந்த இடத்துல சைன் இஜெட் அப்படியே இருக்கும். அடுத்து இங்கே வந்து மைனஸ் ஐயை வெளில எடுத்தாச்சு. அப்போ ப்ளஸ் காஸ் இஜெட்னு வந்துடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் ஐ வெளியில் அப்படியே இருக்கட்டும். 1 / ஐனா மைனஸ் ஐ, புரியுதுங்களா? இந்த மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ் ஐன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஐ சைன் இஜெட் அப்படின்னு வந்துடும். ஐ சைன் இஜெட். ஸோ இந்த மாதிரி வந்துடுது. ப்ளஸ் காஸ் இஜெட் அப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எப்படி எழுதலாம்? மைனஸ் ஐ அப்படியே வச்சுக்கலாம். இது பாருங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருக்கா, அப்படின்னா இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். தீட்டா இருக்கிற இடத்துல இஜெட் இருக்குது அப்படின்னா இ பவர் ஐ இஜெட் அப்படின்னு எழுதலாம். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ அப்படியே இருக்கட்டும், இ பவர் ஐ அப்படியே இருக்கட்டும். அந்த எக்ஸுக்கு அதாவது இஜெட்டுன்னு இருக்கா, இஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோன்னாக்க முன்னாடி உள்ள மைனஸ் ஐ அப்படியே தான் இருக்கும். அடுத்து இ பவர் இந்த ஐ இருக்குல்ல, ஐயை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இ பவர் ஐஎக்ஸ்னு வந்துடும். இ பவர் ஐஎக்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐ இங்கே வரும்போது ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு வரும். இ பவர் மைனஸ் ஒய்ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாகவே பிரிச்சுக்கலாம். இ பவர் மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். இப்போ இதுலேயும் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒய் இருக்குல்ல, அதை காமனாக வெளியிலே போட்டுக்கலாம். இ பவர் மைனஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மைனஸ் ஐயை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மைனஸ் ஐ இன்ட்டு இது பாருங்கள், இ பவர் ஐ தீட்டாங்கிற வடிவத்தில் இருக்கா. அப்போனா இதை வந்து சிஸ் ஃபார்மில் எழுதலாம். அதாவது காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த மைனஸ் ஐ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து மைனஸ் ஐ காஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். மைனஸ் ஐ காஸ் எக்ஸ். அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய்ன்னு இருக்கணும். இ பவர் மைனஸ் ஒய் எதில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் டிலையுமே இருக்குது இ பவர் மைனஸ் ஒய். புரியுதுங்களா? அப்போ அடுத்ததுக்கு வந்துடுங்க. மைனஸ் ஐயை இதில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஐ காஸ் எக்ஸு. ஸோ இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐன்னு இருக்குது. அப்போ இது கரெக்ட் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐன்றதே இல்லை காஸ் எக்ஸோட. அப்போ இதுவும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சும் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். இதில் பாருங்கள், இ பவர் மைனஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் ஐ உள்ள கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஐ காஸ் எக்ஸ்னு வருது இல்லை. இதெல்லாம் எக்ஸஸாக போடுறது தான். நீங்கள் டேரெக்டாக இதை வச்சே ஆன்சர் வந்து செக் பண்ணிடணும். புரியுதுங்களா? இதெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு. பட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். ஸோ மைனஸ் ஐ உள்ளே கொண்டு வந்தாச்சு. இங்கே ஒரு மைனஸ் ஐ உள்ளே வரும்போது ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. இங்கே ஒரு மைனஸ் வருமா? ஸோ அப்போ +1ன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன் அவங்க கேட்கக்கூடிய எஃப் ஆஃப் இஜெட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இது வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏயில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். இப்போ ஒரு -5 வருதுங்களா. அதே மாதிரி ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்குது. -i cos x -i cos x இருக்குது. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எ மேப்பிங் விச் இஸ் ஐசோகோனல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாட் கன்ஃபார்மல். ஐசோகோனலாக இருக்கணும், ஆனால் கன்ஃபார்மலில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சதுன்னா போதும். இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? கன்ஃபார்மல்னால் இந்த மாதிரி வரணும், ஐசோகோனல்னால் இந்த மாதிரி வரணும். இதுக்கு ஆப்போசிட்டாக வரும் ஐசோகோனல். புரியுதுங்களா? ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக எடுத்து செக் பண்ணுற மாதிரி தான் இதை வெரிஃபை பண்ண போகிறோம். இதில் ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்கிறதுனால இதை எடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இஜட் பார், ஸோ யூஸ்வலாக இஜட்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுப்போம். அப்போ இஜட் பார்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு வரும். ஸோ இதுக்கு ஒவ்வொரு வேல்யூஸாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மாடுலஸ் இஜட் கண்டுபிடிக்கலாங்களா? மாடுலஸ் இஜட்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி மாடுலஸ் இஜட் பார் கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரப்போகுது. இது மைனஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ஹோல் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வரப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு தான் வரும். ஸோ இதுலேருந்து என்னென்னு பாருங்கள், மாடுலஸ் இஜெட்டும் மாடுலஸ் இஜெட் பாரும் சேமாக தான் வருது. அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே கரெக்டாக வருது. கன்ஃபார்மல்லையும் வருது, ஐசோகோனல்லையும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ நம்ம இதை வச்சு தான் எதில் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் ஃபஸ்ட் எடுத்துடலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ற மாதிரி எடுப்போம். ஃபஸ்ட் குவாட்ரண்டாக இருந்துச்சுன்னா தீட்டான்னு எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? பட் ஆல்ஃபான்னு வச்சு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு வரும். ஒய் பை எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபாவோடது. இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்டில் தானே இருக்குது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா நமக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும், ஆல்ஃபான்னு வரும். ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் இஜட் பார் எடுக்க போகிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் இஜட் பார் அப்படின்னா அதுவும் ஆல்ஃபான்ற மாதிரி தான் வச்சு எடுக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு வரும். அதாவது மைனஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு வரும். இது மாடுலஸ்லேருந்து வெளில வரும்போது ப்ளஸில் தான் வரும். ஓகேங்களா? அப்படின்றப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள். tan இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஆல்ஃபாவோடது. இப்போ நம்ம தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். இந்த தீட்டான்றது பார்த்தீங்கன்னா தீட்டா லைஸ் இன் எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு பார்க்கணும். இங்கே இஜட் பார்னால் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இஜட்டுங்கிறது ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் குவாட்ரண்டில் இருக்குது. அதனால தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு போட்டோம். ஓகேங்களா? ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஜட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு இருக்குது. அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட் ப்ளஸ் மைனஸுங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அதனால் தீட்டான்ற அந்த ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கும்னாக்க மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும் ஃபார்முலா. இது எல்லாமே ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம், அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு வரும், புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு வந்திருக்கு. அப்போ ஆங்கிள் என்ன ஆகலை உங்களுக்கு, அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்டும் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் பாரும் எப்படி இருக்குன்னாக்கா ஈக்குவலாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஈக்குவலாக இல்லைனா இதில் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். ஈக்குவலாக இருந்தால் கன்ஃபார்மல்னு சொல்லணும். ஈக்குவலாக இல்லை அப்படின்னாக்க ஐசோகோனல், புரியுதுங்களா? அவங்க அதை தானே கேட்குறாங்க, ஐசோகோனலாக இருக்கணும் ஆனால் கன்ஃபார்மலில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த ரெசிடியூ ஆஃப் இஜெட் ஸ்கொயர் இ பவர் 1 பை இஜெட் அட் தி பாயிண்ட் இஜெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெசிடியூ வேல்யூ தான் கேட்குறாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. இஜெட் ஈக்குவல் டு 0ங்கிற அந்த பாயிண்டில் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் சில ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். அதாவது இ பவர் இஜெட் ஈக்குவல் டு இதுதான் சீரிஸ்க்கான எக்ஸ்பென்ஷன். அதேமாதிரி ரெசிடியூ அட் இஜெட் ஈக்குவல் டு ஏ, இங்கே வந்து ஏ இருக்க இடத்துல 0 இருக்குது. அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 பை இஜெட் இன் லாரன்ஸ் சீரிஸ். ஏன்னா இந்த டைப்லலாம் கேட்டாங்கன்னா நம்ம சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டோம்னா அதில் 1 பை இஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் ரெசிடியூ. ஸோ ஈஸி மெத்தடு இதுதான். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். இஜெட் ஸ்கொயர்ன்னு இருக்கா, ஸோ இஜெட் ஸ்கொயர் இன்டூ இ பவர் 1 பை இஜெட். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இஜெட் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இ பவர் 1 பை இஜெட், இ பவர் இஜெட்னா இப்படி வருது. அப்போ இ பவர் 1 பை இஜெட்னா இந்த இஜெட்லாம் கீழே வரும். இதில் அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ 1ன்றது அப்படியே இருக்கும். ப்ளஸ் 1 பை இஜெட் அப்படின்னு வரும். இந்த 1 ஃபேக்டரியில் போட வேண்டியதில்லை, சும்மா ஃபார்மேட்டுக்காக வேணாங்கன்னு போட்டுக்குங்க. ஓகே, அடுத்து ப்ளஸ் 1 பை இஜெட் ஸ்கொயர்ன்னு இருக்கா, நமக்கு இங்கே என்ன இருக்குது 1 பை இஜெட்டில் இருக்கிறதுனால 1 பை இஜெட் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து 1 பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு நான் இங்கே பக்கத்தில் எழுதிக்கிறேன். அடுத்து ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ இஜெட் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இஜெட் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதில் வரும்போது உங்களுக்கு இஜெட் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து ப்ளஸ் ஒரு இஜெட் இதில் கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா ஒரு இஜெட் தான் இங்கே வரும்.
அடுத்து ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2 ஃபேக்டோரியல் தான் இங்கே இருக்கும். அடுத்து ப்ளஸ் அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 1/z³ 3 ஃபேக்டோரியல்னு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 1/z³ அப்படின்றப்ப இங்கே இஜட் ஸ்கொயர் உள்ளே வரும்போது இஜட் ஸ்கொயரும் அந்த அதில் உள்ள இஜட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு 1/z இருக்கும். புரியுதுங்களா? இங்கே வந்து 2 ஃபேக்டரியல் டேர்ம் தானே இருக்குது. அதே மாதிரி இஜட் ஸ்கொயர்னு இருக்குது. அதாவது இதுக்கு அடுத்த டேர்ம் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா 1/z³ 3 ஃபேக்டோரியல்னு இருக்கும். ஸோ அதில் இந்த இஜட் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/zன்னு வரும். அடுத்து 1/3 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். அடுத்து ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு கான்செப்ட் படி பாருங்கள், ரெசிடியூ வேல்யூ அப்படின்னாவே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z எடுத்தால் போதும். அப்போ 1/zோட கோஎஃபிஷியன்ட்னா இதில் இஜட் ஸ்கொயர் இருக்குது, இதில் இஜட் இருக்குது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 1/z இங்கே தானே இருக்குது. ஸோ 1/z இதில் இருக்குன்னா இதுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், 1/3 ஃபேக்டோரியல். அப்போ டேரெக்டாக இங்கே எழுதிடலாங்களா, 1/3 ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ 1/3 ஃபேக்டோரியல்னா 1/3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 3 × 2 × 1 அப்படின்னு எழுதலாம். ஜஸ்ட் இதில் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 1/6 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் அவங்க கேட்குற ரெசிடியூ வேல்யூ. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.